யோ மேன், நான் எங்கே இருக்கேன்? எங்கே திருப்பு? ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜே ஃபிஷ் ரூம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் இருக்க தண்ணியை சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் நிறைய குட்டியும் இருக்குது. இந்த நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க குட்டியெல்லாம் அப்படியே வச்சிடலாம். இதில் இருக்க க்ரோத்தையும் அப்புறம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷோட க்ரோத்தையும் வந்துட்டு ஃப்ரைஸோட க்ரோத்தையும் வந்துட்டு செக் பண்ணலாம். எது வந்துட்டு ஸ்பீடாக வளருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பாசி ஆல்கே நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு இதில் சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்பீடாக வளர்ந்துடும். அதில் வந்துட்டு அந்தளவுக்கு எதுவும் இல்லை. வெறும் நான் ஒரு பால் டப்பா இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் நான் வச்சுருக்கேன். அதில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாகவே வளரும். இதில் வந்துட்டு நான் பிளான்ஸ் நிறைய போட்டிருக்கேன். அதில் பிளான்ஸ் இல்லை, ஆனால் மோட்டருக்காக ஏர் சர்க்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். நீங்கள் வேணும் பார்க்காதவங்க, பழைய வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இதை க்ளீனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணேன்னா சிக்ஸும் கூட வந்துடும் எப்படி இருந்தாலும். அதனால் நான் இதில் வந்துட்டு மஸ்கிட்டோ நெட் போட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் நான் இதை யோசிக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய டஸ்ட் இருக்கும். எது ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டும் இருக்கும், பிளான்ஸோட வேஸ்ட்டு ரெண்டுமே இருக்கும். அது ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது டாப்லேயே அடைச்சிக்கிட்டு அப்புறம் அழுக்கு வந்துட்டு வெளில வராமல் இருக்கும். நான் தண்ணி க்ளீன் பண்ணுறதே அது உள்ளே இருக்கேன், அந்த அழுக்குனால தான். அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டு பண்ண போகிறேன். இது குட்டி இன்கேஸ் ஏதாச்சும் ஒன்று இதில் வந்ததுன்னா கீழே இங்கே வந்துட்டு ஒரு ட்ரே ஒன்று வச்சுருக்கேன். அது இதில் உள்ளே வச்சு பம்ப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு தண்ணி விடுவேன். குட்டி ஏதாச்சும் வந்ததுன்னா பிடிச்சி அதிலே திருப்பி விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரினால இதை வச்சு ஒரு ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குது நாங்களே இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த டாட்டி நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம டைம் லேப்ஸ்குள்ளே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லா வீடியோலையும் வந்துட்டு புது பேர்ட் காட்டுற மாதிரி இந்த வீடியோவில் ஒரு புது பேர்டு வந்திருக்கு. இங்கே கேட்காதீங்க நீ வந்துட்டு ஃபிஷ் ஆபீஸ்டா இல்லை பேர்ட் ஆபீஸ்டான்னு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேரை தான் வந்துட்டு ஆர்ஜே ஃபிஷ்னு வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா பெட்ஸும் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி நான் என்னோடய வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ ஏதோ வந்துட்டு என்கிட்ட இருக்க அந்த போட்டிருப்பேன். நான் ஃபார்ம் வச்சுருக்கேன், ஆர்டி ஃபார்ம் போட்டிருப்பேன். அதில் மாடு, கோழி, ஆடு எல்லாம் இருக்குது. சரி ஓகே, அதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்ல தேவையில்ல. இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு சனகல்னு ஒரு பேர்டு வந்திருக்கு, அதை போய் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சனகல் பேர்டு. இது வந்து 2 days கிட்ட ஆகுது. இருங்க நான் உங்களுக்கு ஒரு ஜூம் வியூவில் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட கன்னியூர் கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா கன்னியூர் வெரைட்டி கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். சரி ஓகே, தேங்க்யூ, பாய்.